புதுமை டாக்கீஸ் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் உங்கள் ஜெகநாதன். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, தொடர்ந்து 3வது நாளாக பிளாக் பஸ்டர் அடிச்சிட்டு இருக்கிற தாய் கிழவி ராதிகா நடிச்ச தாய் கிழவி அந்த மூவிக்கு மக்களோட கருத்தை கேட்கறதுக்கு தான் எடுத்து வந்திருக்கிறோம். வாங்க மக்களோட கருத்தை கேட்போம். படம் எப்படிங்க சார்? படம் நல்லா இருக்கு. ஓகே. ராதிகா ஆக்டிங் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. போர் அடிக்குங்க. என்டர்டைன்மெண்டா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. போலாம். ராதிகா ஆக்டிங் நல்லா சூப்பர் ஆக்ட் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கு. டைரக்டர் புது டைரக்டர் நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். அருமையா இருக்கு. படம் சூப்பர். ஃபர்ஸ்ட் வாட்ச் சூப்பர். படம் நல்லா அருமையாக எடுத்துருக்காரு. டிஃப்ரெண்டான கதை. ராதிகா நடிப்பு சூப்பர். உண்மையாலுமே ஒவ்வொரு டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்க்கணும் கம்பல்சரி. ஏன்னா நல்ல ஃபேமிலி செட். படம் நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு சார். ஃபேமிலியாக பார்க்குறாங்க. நீட்டாக எடுத்துருக்குறாங்க. நாங்களாம் பார்த்துட்டு ஸ்டன் ஆகிட்டாங்க ஃபேமிலியில். அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு கதை இருக்குது அந்த காலத்தில் அப்படின்ட்டு ஒரு நல்ல படத்தை ஒரு இது கொடுத்துருக்காங்க சார். நீட்டாக எடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்கு சார். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அருமையாக இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்கும். படம் சூப்பர்லாம் வேறு லெவல் தான். நல்லா இருந்துச்சு படம். படம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. பார்க்கலாம். ஒன்று பார்த்தா இப்படி பார்க்கணும். பழைய காலத்து படத்துக்கு ரொம்ப குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க சார். படம் பெண்களுக்கு உண்டான படம். பெண்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு முதல் படி. நல்ல படம். போர் அடிக்குங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டைரக்டருக்கு ரொம்ப பாராட்டுகள். ரொம்ப நல்லா இருக்கு படம். படம் சூப்பரா இருக்குங்க சார். படம் கடைசி இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. இவங்க ஸ்டோரி சார். இவங்க ஸ்டோரி ஸ்டோரி மாதிரியே இருக்காங்க. பாட்டி இருக்காங்க. எங்க சித்தி அந்த மாதிரி தான் இருக்காங்க. எங்க பொண்ணு, அதாவது எங்க தங்கச்சி பொண்ணு அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்ப கூட அவங்க அட்மிட்ல தான் இருக்காங்க. அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி எமோஷனல் இருந்துச்சுங்க. படம் சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் நல்ல படம் பார்த்துருக்குறேன். நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாம் எங்கள் அம்மாவை எங்கள் பாட்டியை எல்லாருமே ஞாபகப்படுத்தின படம். அற்புதமான படம். சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப நன்றி. பவுனுத்தாய்னா பவுனுத்தாய் தாங்க. என்டர்டைனாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா காமெடியாக எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும். சூப்பரா இருந்ததுங்க. நாங்க கஷ்டப்பட்டது இப்ப அப்படியே நினைச்சு பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு. சூப்பருங்க. லேடிஸுங்களுக்கு சவுக்கடி. படம் நல்லா இருக்குண்ணா. சூப்பர் மூவி. பார்க்கலாம். 2வது வாட்டி பார்த்துருக்கேன். சூப்பர் மூவி தான். குட் மூவி. படம் நல்லா இருக்குங்க. படம் பார்க்கலாம். நல்லா சூப்பரா நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். ஒரு மனுஷங்களும் பார்க்கணும். அப்பதான் என்னன்னு புரியும். ஒரு உயிர் என்ன முக்கியம்னு புரியும். கண்டிப்பா பார்க்கணும். சூப்பர் படம். படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தரமான படம். காசு வேஸ்டே ஆகல. சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் வலிக்குது. செம்ம படங்க. லேடிஸ் ஃபுல்லா பார்க்கலாம். படம்னா இத்தங்க செம்ம படம். ராதிகாவுக்கு செம்ம நடிப்புங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கணும். நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. லேடிஸ் மியூசிக் நல்லா இருக்கு. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பெண்கள் இல்லைன்னா ஆண்களுக்கு உலகமே இல்லைங்கிறத சொல்லி இருக்கிறாங்க. செம செம சார். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல கருத்து சார். செம சார். படம் செம்மையா இருந்துச்சு. செம்ம சூப்பர். நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுங்கண்ணா. நல்ல கண்டென்ட். ஓகே நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. ராதிகா சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொம்பளைங்களுக்கு அருமையான கருத்து அருமையா எடுத்து சொன்னாங்க. ரொம்ப 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 நன்றி. லேடிஸ் கையில ஒரு ஒர்க் இருக்கணும்ன்றதுக்கு கரெக்டான ஒரு உதாரணமான படம். செம்மையா இருந்தது படம். காமெடி தான். இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி படம். சூப்பரா இருக்கு. செம்மையா இருந்தது. கிளைமேக்ஸ்ல வந்து ராதிகா மேடம் டயலாக்லாம் பேசிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருந்தது? அதுதான் லேடிஸ்க்கு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. குடும்பத்தோட பார்க்கலாம். கண்டிப்பா பார்த்து. சூப்பராக இருந்துச்சுங்க. சிவகார்த்திகேயன் எடுத்ததுக்கு பரவாயில்ல. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். அருமையாக இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது. அருமையாக இருக்குது. படம் போலது தெரியுது. படம் போறதே தெரியும். நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். படம் நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா சூப்பர். பார்க்கலாம். ஃபேமிலியோடய பார்க்கலாம். ராதிகா ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. நிறைய பொண்ணுங்க பணத்தை எப்படி சேவிங் பண்றதுனே தெரியாம நினைச்சு எல்லாமே கரிநாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா
இந்த படம் செம்ம ஒரு எடுத்துக்காட்டு. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்ல கருத்துள்ள படமாக இருந்துச்சு, சின்ன பசங்களாம் பார்க்க வேண்டிய படம் தான். படம் சூப்பர். ராதிகா சரத்குமார் சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. பட் என்னதான் அவங்க பெண் உரிமை பற்றி பேசினாலும் வட்டி விட்ட காசுல தான் அவங்க வாழ்றாங்கிறது. ராதிகாவோட ஆக்டிங் ராதிகாவோட ஆக்டிங் சூப்பருங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. பெரிய முகம் தெரியாத ஆக்டர்ஸும் நல்லா நடிச்சிருக்காங்க. சம்திங் அந்த குடிகார கேரக்டர் கூட சூப்பர் காமெடியாகவும் இருந்தது, சிந்திக்கிற மாதிரியும் இருந்தது. நல்ல தெளிவான சிந்தனை தான், நல்ல கருத்து தான். அடுத்து ராதிகா இந்த மாதிரி படம் பண்ணாங்களா? ஸோ பியூட்டிஃபுல். நிஷ்காந்தோட ஆக்டிங் எப்படி இருக்கு? குனிஸ்காந்த் எல்லாருமே நல்லா அவர் பண்ணிருக்காரு. ஒரு சென்டிமெண்ட் டைலாக் அவரு அது ஆக்சுவலி அது வந்து அவர் தன்னோட இயலாமையை வந்து அவர் வெளிப்படுத்துற விதம் இன்னும் சூப்பர். எல்லா கேரக்டருமே நல்லா படம் பண்ணிருக்காங்க. பார்க்குற மாதிரி இருந்தா ரியலா படம் பார்க்குறது, ரியலா பார்க்கணும். ராதிகா நடிப்பு செம்மையா இருக்கு. எல்லாத்து கருத்தும் நல்லா இருக்குது. நடிப்பு குடும்பத்துல இருந்து நாங்க நேச்சுரலா பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர். ரேட்டிங் எவ்வளவு சார்? சார் 9.2. அந்த ஆம்புலன்ஸில் ஒருத்தர் இறக்கும் போது எடுக்கிற இதுதான் மற்றவங்களுக்கும் அதே சிந்தனை வரணுங்கிறது தான். அது அந்த ஒருத்தர் இறக்குற சீன் வந்து மற்றபடி அந்த வந்து எல்லாரும் பெரியவங்க ஆவாங்க. அந்த டைமில் அவங்க காப்பாற்ற முடியலன்னா என்ன பண்ணுறது, அந்த இதுவெல்லாம் டச்சிங் சீன்ஸ் நிறையா இருக்கு. ராதிகா மேம் எப்படி பண்ணியிருக்காங்க? ரியலா இருந்துச்சுங்களா உங்க கேரக்டர்? ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? ஃபேமிலியோட பார்க்க ஒர்த்தெல்லாம் இருக்குங்களா? சிரிச்சிங்களா படம் பார்த்து? படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுங்களா? காமெடியா இருந்ததுங்களா? பயங்கர காமெடியா இருந்துச்சு. கடைசியில ஃபினிஷிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கடைசியா ராதிகா மேடம் பேசுவாங்க, அந்த சீன்ல எப்படி இருந்தது? அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுதான் ஃபுல் படத்துலயே அதுதான் ஹைலைட்டா நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தா? பிடிச்சிருந்துச்சு. 30 வருஷம் கழிச்சு அம்மா கூட்டிட்டு வந்திருக்கேன். 30 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இந்த படம் பார்க்குறேன். படம் எப்படி இருக்கு? நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா? ராதிகாவோட நடிப்பு எப்படி இருந்தது? பரவாயில்ல. கடைசி ஒரு டைலாக் சொல்லுவாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா? காமெடியா இருந்ததுங்களா? ரொம்ப வருஷம் கழிச்சு தியேட்டர் பாக்குறீங்க, அது எப்படிங்கம்மா இருக்குது? நல்லா சிரிச்சு நல்லா ஜாலியா பாத்தீங்களா? சரி, படம் எப்படி இருக்கு? இது உமன் சென்ட்ரிக் ஃபிலிம். நிறைய என்டர்டைன்மெண்ட் எலிமெண்ட்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு மாதிரி கதையை கொண்டு போகிற சுவாரஸ்யமாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எல்லாரும் சிரித்து கொண்டு போகிற மாதிரி. லாஸ்ட்டாக வந்து உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ங்கிறதோட அழுத்தம் நல்லா இருந்தது. அந்த மெசேஜ் எல்லாமே உமன் எம்பவர்மெண்ட் பற்றி ஒரு லேடி சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் எல்லாரோட மேல் சப்போர்ட்டும் அஃப்கோர்ஸ் இருக்குது, அதனால தான் இந்த படமே. ஆனால் உமன்ஸுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ், அவங்க காலில் அவங்க நிற்கணுங்கிற மெசேஜ் வந்து ரொம்ப அழுத்த திருத்தமாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப கடைசியா வந்து இப்ப இருக்கிற விமன்ஸ் ஜெனரேஷனுக்கு ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ண வேண்டியது, அவங்க காலில் அவங்க நிற்கணும், அவங்களே சுயமாக சம்பாதிக்கணும், ஒரு மேலே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மெசேஜை ரொம்ப கிளியராக அவங்க பாணியில் சொல்லியிருக்காங்க. இன்னும் இப்போ நிறைய மக்கள், இன்னும் நிறைய லேடிஸ் இன்னும் வராமல் இருக்காங்க வெளியே. அவங்கள வெளியே வர வைக்கிறதுக்காக நல்ல மெசேஜ், அழுத்தம் திருத்தமாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்தது படம். பல்லாங்குழி வச்சு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஆமாம், அது வந்து எல்லார் வீட்லேயும் பொதுவாக சின்ன வயசுலேருந்தே சொல்லி தருவாங்க. இப்போ சொல்லித்தர யாருமே இல்லை. அது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனில் மட்டும்தான் அதை விளையாட வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது. ரொம்ப அது வந்து நல்ல ஒரு மெசேஜ். அது உண்மையாலுமே நிறைய பேர் ஒரு ஹோப்லெஸ் கண்டிஷனில் இருப்பாங்க. சிலர் பேருக்கு நிஜமாலுமே அந்த சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் நிறையா வந்து அஃப்கோர்ஸ் அது பெருசாக தப்பாக போயிடும் சொன்னால், இருந்தாலும் அந்த மாதிரி நடக்கிறது. அந்த சூழ்நிலை நிறைய பேர் ஒரு ஐ ஓப்பனர் மெசேஜ் தான் அது. நிறைய பேர் இதை பார்த்து மனசு மாறுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம். நல்ல ஒரு அவார்ட் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஃப்கோர்ஸ் அல்டிமேட் ரெமா ராதாவோட பொண்ணு, தி பெஸ்ட். ஒரு எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிறந்த நடிகைங்கிறத ஒரு நல்ல ஒரு லேடி. அந்த மாதிரி ஸ்டபர்னாக நின்னவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி படத்தை நடிக்க முடியும். அவங்கள தவிர இந்த கேரக்டருக்கு வேற யாரும் சூட்டபிளான லேடி கிடையாது.